கூடிய ஒருவர். தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர்கள். என்னைய தயவுசெய்து ரொம்ப ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்னை கடவுளே, அஜித்து, தலை, அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சு கூப்பிட்டிங்கன்னா போதும். என்னோடய படத்தை டைம் இருந்தால் முடிஞ்சால் போய் பாருங்கள், இல்லாட்டி அவ்வளோ சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர். 2010ஆம் வருடம் பிப்ரவரி 7ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க, கலைஞருக்கு பாராட்டு விழா. அதில் அரசியல் கட்சிகள் ரொம்ப வற்புறுத்துகிறாங்க, இந்த மாதிரி வர சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கைதட்டல் வாங்கின ஒருவர் தான். அதுக்கப்புறம் எந்த நிகழ்வுலையும் அவர் பெருசாக கலந்துக்கிறதுக்கிட்ட கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ முற்றிலுமாக அவருடைய பட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அது போக மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தவிர்க்கக்கூடிய ஒரு நடிகர். பட் எதுக்காக டொனேஷன் வேணும் அது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுலேயுமே ஈடுபாடு இல்லாத ஒரு நபராக அவர் இருந்தேன். என் வேலை உண்டு, நான் படம் நடிக்கிறேன், நான் கார் ரேஸில் கலந்துக்கிறேன், என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு பல மேடை நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்ருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அரசியலில் சுத்தமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒருவர். நான் யாருக்கும் ஆதரவு